ஒரு நாள் பள்ளியில் இருந்து வந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கையிலே ஒரு கவர் இருந்தது. அந்த கவரின் உள்ளே ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தை தன்னுடைய அம்மாவிடம் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசிரியர் கூறியதாக சொல்லி கொடுத்தான். அந்த கடிதத்தை அந்த தாய் கண்ணீரோடு சத்தமாக தன்னுடைய மகன் கேட்கும்படி இப்படி படித்தாள். உங்கள் மகனினுடைய அறிவு திறமைக்கு முன் எங்கள் பள்ளி மிகவும் சிறியது. அவனுக்கு கற்பிக்க திறமையான ஆசிரியர்கள் எங்களிடத்தில் இல்லை. அதனால் தயவு செய்து நீங்களே உங்களுடைய மகனுக்கு கற்பிப்பது நல்லது என்று அங்கே எழுதப்பட்டிருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு எடிசனின் தாயாரும் காலமாகிவிட்டார். எடிசனும் அந்த நூற்றாண்டின் சிறந்த ஆராய்ச்சியாளராக, கண்டுபிடிப்பாளராக மாறினார். ஒரு நாள் தன்னுடைய வீட்டின் பழைய ஜாமான்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த போது அவர் தன் அம்மாவிடம் முன்பொரு முறை பள்ளியிலிருந்து கொண்டு வந்து கொடுத்த கடிதம் எதேச்சையாக கண்ணில் பட அதை எடுத்து படித்து பார்த்தார். அதில் இப்படி எழுதியிருந்தது: மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் மகனை இனிமேல் எங்கள் பள்ளிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம். இதை படித்த எடிசன் கதறி அழுதார். பின்பு அவருடைய டைரியிலே எழுதினார்: மூளை வளர்ச்சியற்ற தாமஸ் ஆல்வா எடிசன் தனது தாயாலேயே மாபெரும் கண்டுபிடிப்பாளனாக மாறினான் என்று. தாயன்பு எதையும் சாதிக்கும். வேதம் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அந்த தாய் தன் மகன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையால் சகலத்தையும் தாங்கி சகல கஷ்டங்களையும் சகித்து விசுவாசத்தோடே கூட தன்னுடைய மகனின் மனதில் தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்த்தாள். நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? நம்மை நாமே பரிசீலித்து பார்ப்போமா? பிள்ளைகள் மீது உயர்வான எண்ணங்களை வையுங்கள். அவர்கள் மிக உயர்வான இடத்திற்கு செல்வார்கள்.